நீட்டை வந்து ரத்து பண்ணுற ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போலியான வாக்கு மக்களை ஏமாற்றாதீங்கன்னு தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னங்க, அவரோட கருத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தில் தனி தீர்மானமே கொண்டு நாங்கள் அமைச்சு வச்சோம். தனி தீர்மானம் கவர்னர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது உங்களுக்கும் தெரியும். நீதிமன்றம் தலையிட்டதுக்கு பிறகு தான் அதுவே போகிற அளவு இப்படி தான் இருக்குது ஒன்றிய அரசாங்கமே. அதுலேயும் இன்றைக்கி வந்து ஜெனியூனாக போராடி கொண்டு இருக்கின்றது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். நம்ம சட்ட போராட்டம் ஒரு பக்கம் இருக்குன்னு கண்டிப்பாக நாம் நினைத்தது இந்திய கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது, ஏன்னா ராகுல் காந்தி அவர்களே சொன்னது தான், நாங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த நீட் என்பதே இருக்காது என்பதை நாங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை, அவருடைய மனமும் மாறாமல் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் அரசியல் இதெல்லாம் கடந்து இது ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி கண்டிப்பாக வெற்றி பெறும் நம்பிக்கை இல்லை. இது அவங்க கட்சி இல்லை, இவங்க வந்து அவங்களுடைய தோல்வி பயத்துக்கான ஒரு காரணத்தை தான் அவங்க தேடுறாங்களே தவிர, ஜனநாயக நாட்டில் யார் வேணால் நிற்கலாம். மக்களை சந்தித்து நம்ம ஓட்டு கேட்கணும். மக்கள் நம்மளை நிராகரிக்கிறார்களா அல்லது நம்மளை தேர்வு செய்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கே அவர்கள் பயப்படுறாங்க அப்படின்னா உள்ளபடியே எங்களுடைய திட்டம் அது பேசுகிறது என்று தான் அர்த்தம். தேங்க்யூ.